அப்புறம் இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டு இது மூணும் எப்படி ஒரே மாதிரி சம்மந்தப்பட்டதா இல்லை இது தனித்தனி தன்மை உடையதா? அதுக்கு பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லை, ஜஸ்ட் டு கம்ப்ளீட் அபவுட் ஃபைப்ராய்டால என்ன செய்யுது? ஃபைப்ராய்டு வந்து கருப்பை ஒரு பலூன் மாதிரி இருக்கு. கருப்பையோட உள்பகுதியில் வரலாம், இல்லை நடு லேயரில் வரலாம், இல்லை அவுட்டர் லேயரில் வரலாம். சரி, கருப்பையோட அவுட்டர் லேயரில் வந்தால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்காது. தொட்டால் கொஞ்சம் பெரிய யூட்ரஸ் கட்டி மாதிரி இருக்கலாம், ஆனால் யூஸ்வலாக வந்து அதனால ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஆனால் கருப்பையோட உள்பகுதியில் வந்தால் இதனால வந்து கொஞ்சம் ஹெவி ப்ளீடிங் ஆகிற சான்ஸ் உண்டு. ஸோ மாதவிலக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக போகலாம். சில பேருக்கு கொஞ்சம் பெயினும் இருக்கலாம். முக்கால்வாசி பேருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆனால் சில பேருக்கு கருப்பை உள்பகுதியில் கட்டி இருந்தால் அதனால ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு பாதிப்பு உண்டு. சில நேரம் ப்ரிமெச்சூர் டெலிவரி அந்த மாதிரி ஆகிற சான்ஸும் உண்டு. அது ஃபைப்ராய்டு. பாலிசிஸ்டிக் ஓவரி சொல்கிறது, ஓவரிக்குள்ள முட்டைப்பை வந்து சாதாரணமாக ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 inches into 2 inches into 1 inch அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். அதில் வந்து நிறைய முட்டைகள் உண்டாகிற சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் பார்த்தாலும் யூ வில் சி so many small bubbles. ஒரு 8 mm 9 mm அந்த சைஸில் இருக்கும். சாதாரணமாக பார்த்தா ஒரு ஓவரிக்குள்ளே வந்து 8 to 10 பபிள்ஸ் தான் தெரியும் ஸ்கேனில். ஆனால் ஒரு 12-15க்கு மேலே இந்த பபிள்ஸ் இருந்தால் உங்களுக்கு நிறைய எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஓவரி வந்து இட்ஸ் கால்ட் பாலிசிஸ்டிக் ஓவரி. பாலிசிஸ்டிக்னா அதில் நிறைய சிஸ்டுகள் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் நிறைய பபிள்ஸ் மாதிரி எக் ப்ரொடக்ஷன் ஏரியாஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் சொன்னால் என்ன? ரெண்டும் ஒன்று தான். சிண்ட்ரோமில் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிக்குள்ளே இந்த வீக்கம் இருக்குது, இன்னும் நிறைய எக்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த பெண்களுக்கு கொஞ்சம் ஒபிசிட்டி இருக்கலாம். உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் உண்டு. எல்லாத்துக்கும் வருஷத்தில் 12 வாட்டி பீரியட்ஸ் ஆகிடுச்சு, மாதத்துக்கு ஒரு வாட்டி பீரியட் ஆகிடுச்சு. இவங்களுக்கு சில நேரம் once in 2 months 3 months பீரியட்ஸ் ஆகலாம். அதே மாதிரி எக்ஸ் உண்டாகிறது உங்களுக்கு once in 3 months 4 months அப்படின்னா வருஷத்தில் 3 வாட்டி 4 வாட்டி தான் இவ்வளோ எக்ஸ் உண்டாகலாம். இல்லை முட்டைகள் வந்து நல்ல மெச்சூர் முட்டையாக வராமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த ரீசன்னால உங்களுக்கு நம்பர் 1 ஹெவி ப்ளீடிங் இருக்கலாம். நம்பர் 2 எக் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ரேராக வரனால ப்ரெக்னென்சி ஆகிற சான்ஸ் கொஞ்சம் குறையுது. ஆனால் அது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம்.